இன்னைக்கு நம்ம ஒரு 1000 நபருக்கு பிரியாணி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளால 4 வட்டத்தையும் சொல்ல முடியாது மெஷர்மெண்ட். அதனால நம்ம ஒரு வட்டத்தை மட்டும் உங்களுக்காண்டி 30 கிலோ அரிசி 60 லிட்டர் தண்ணி வைக்கிறோம். நம்ம வெங்காயம் தட்ட போறோம். கிட்டத்தட்ட 12 கிலோ வெங்காயம். இப்படி வந்து ஜூஸ் வாங்கி கேட்டாப்ல, ஜூஸ் குடிச்சா தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டாப்ல. இன்னைக்கு நல்லா வெந்து ஆயில் வெளியே வந்துருச்சு. நம்ம இதே பக்குவத்துல நம்ம வந்து இப்போ வத்தப்படி சேர்க்கிறோம். இப்போ மொத்தமா 30 கிலோ 12 கிலோ தக்காளி போட போறோம். ₹1,00,000 கொடுத்தா கூட இந்த பிரியாணி பண்ற ரகசியத்தை அதாவது பாய் பிரியாணி சொல்லுவாங்க. அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. வத்தப்படி எப்படி எப்படி வந்துருக்கு பாருங்க. இதே பக்குவத்தை நம்ம மல்லி புதினாவை போடுறோம். அதாவது இது வந்து ஸ்பெஷல் பிரெட் அல்வா. அதாவது எம்எஸ்கே பிரெட் அல்வா வந்து நம்ம வாங்க தம்ம பிரிக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் டேஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த ஈக்குவல் அந்த லெவல்ல இருக்கு. ஆமா நல்ல டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா மதுரையில இருந்து வந்திருக்கேன். சாப்பாடு சிக்கன் பிரியாணி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா. ஹாய் நண்பர்களே, எம்எஸ்கே யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சாகுல் அமீர். நான் உங்கள் ரில்வான். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஆலங்குளத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு 1000 நபருக்கு பிரியாணி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். 1000 நபருக்கு நம்ம 120 கிலோ பிரியாணி பண்றோம். அதாவது 4 வட்டமா அதை வந்து நம்ம பிரிச்சு பண்ண போறோம். அந்த 4 வட்டத்தை நம்மளால 4 வட்டத்தையும் சொல்ல முடியாது மெஷர்மெண்ட். அதனால நம்ம ஒரு வட்டத்தை மட்டும் உங்களுக்காண்டி மக்களுக்காண்டி ஒரு மெஷர்மெண்ட் சொல்ல போறோம். ஒரு வட்டத்துக்கு 30 கிலோ. அந்த 30 கிலோக்கு என்னென்ன தேவைங்கிற மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம சொல்ல போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இன்னைக்கு அந்த 30 கிலோ பிரியாணிக்கு நம்ம நெய் ஆயில் பிரிக்க போறோம். அடியா இப்போ வந்து நம்ம வந்து 4.5 லிட்டர் ஆயில், இப்போ 3 லிட்டர் நெய் அடிக்க போறோம். வந்து பட்டை ஏலக்காய் போட போறோம். அதாவது பட்டை 30 கிராம், ஏலக்காய் 30 கிராம், கிராம் 15 கிராம். அதாவது 30 கிலோ பிரியாணி. 30 கிலோ அரிசி 60 லிட்டர் தண்ணி வைக்கிறோம். நம்ம 1க்கு 2 கணக்கு பண்ணி 60 லிட்டர் உலைக்கு தண்ணி வைக்கிறோம். நம்ம இப்போ அதுக்கு நம்ம தேவையான பட்டை அளவு, பட்டை ஏலக்காய் தேவையான 5 கிராம் போடுறோம். கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகாய், அதே தேவையான அளவு மல்லிப்பொடி. இந்தியா கேட் கிளாசிக். நம்ம இப்போ அரிசி ஊற வச்சிருக்கோம். அரிசியை நம்ம வந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கணும், 1/2 மணி நேரம். இப்படி நம்ம 2 பிடிப்போம். வந்து நம்ம வட்டை ஏத்த போறோம். இப்போ நம்ம வந்து விறகு ஏத்திட்டு இருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இப்போ வந்து பல்லாரிட்டு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் தட்ட போறோம். கிட்டத்தட்ட 12 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் 250 கிராம். ஒரு கிலோவுக்கு 400 வெங்காயம். ஒரு கிலோவுக்கு 400, 12 கிலோ வெங்காயம். இப்போ நமக்கு என்னன்னா இன்னைக்கு நம்ம நைட் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். மக்கள்லாம் ரொம்ப களைப்பா இருப்பாங்க. அதனால மக்களுக்கு நேரம் ஜூஸ்லாம் கொடுக்குறோம். நம்ம இப்போ ஜூஸ்லாம் கொடுத்தாதான் இந்த தம்பி வேலை பார்க்குறேன் இன்னைக்கு சொல்லியிருக்காப்ல. நம்ம அன்னைக்கு வடை கொடுத்தா இன்னைக்கு ஜூஸ் கொடுத்தாதான் வேலை பார்க்குறேன். அதனால ஜூஸ் கொடுக்குறோம். நம்ம களைப்பு தெரியக்கூடாதுங்க. தம்பி வந்து ஜூஸ் வாங்கி கேட்டாப்ல, ஜூஸ் குடிச்சா தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டாப்ல இன்னைக்கு. அதனால தம்பிக்கு நம்ம தம்பி ஜூஸ் குடிக்காப்ல. ஆனால் தம்பிக்கு ஜூஸ்லாம் கொடுத்துருக்கு. என்ன செய்ய, நம்ம வேலை பார்க்கணும்னா எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும். நம்ம ஏன்னா பிரியாணி வந்து நம்ம வந்து இப்போ 6 மணிக்கு கொடுத்தாகும். நைட் ஃபங்க்ஷன்னால அவங்க 6 மணிக்கு கேட்டிருக்காங்க. நம்ம 3 வட்டம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மணி இருந்தா கரெக்டாக 4:30 மணி ஆகுது. நம்ம ஒரு 3 வட்டம் ரெடி ஆயிடுச்சு. அதாவது லாஸ்டா ஒரு வட்டம் நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி போட போறோம். பாத்துக்க இந்த பக்குவத்தை பாத்துக்க. 3 கிலோ இஞ்சி, 1.5 கிலோ பூண்டு. அதாவது ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு.
இப்போ நம்ம 30 கிலோ பிரியாணினால 3 கிலோ இஞ்சி 1.5 கிலோ பூண்டு. நம்ம இஞ்சி பூண்டோட வெங்காயம் மட்டும் ஜாதிக்காய் ஜாதிபத்திரி வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது ஒரு 10 கிராம் ஜாதிக்காய், தெரியாம ஒரு 10 கிராம் ஜாதிபத்திரி. 30 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் தயிர். இப்போ 6 லிட்டர் தயிர் நம்ம அடிக்க போறோம். நம்ம தயிர் அடிச்சிட்டோம். இப்போ தயிர் அடிச்சோம்னா இப்போ நம்ம கொஞ்சம் நல்ல அந்த வெத்து வரணும்ல, மேக்ஸிமம் நல்லா மிக்ஸ் ஆகி தயிர் இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெத்து வரணும். இப்போ 1 கிலோ உப்பு போடுறோம் நம்ம. அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து 30 கிராம். இப்போ 1 கிலோவுக்கு 30 கிராம்ங்கும்போது 900 கிராம் வருது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி அது ஆட் பண்ணதால எக்ஸ்ட்ரா 10 கிராம் உப்பு நம்ம போட்டுருக்கோம். 100 கிராம் உப்பு மொத்தம் வந்து 1 கிலோ உப்பு வருவோம். சரியா? அதாவது நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஆயில் அப்படியே வெளியே வந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்து ஆயில் வெளியே வந்துருச்சு. நம்ம இதே பக்குவத்தில் நம்ம வந்து இப்போ வத்தப்படி சேர்க்குறோம். 1 கிலோவுக்கு 10 கிராம் வத்தப்படி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அந்த கணக்கில் நம்ம வந்து இப்போ 30 கிராம் ஆச்சு. 300 கிராம் போட்டிருக்கோம் 30 கிலோ. வத்தப்படி வந்து நல்ல நம்மளுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகி அப்படி அந்த ஆயில் வழியாக அந்த வத்தப்படி எப்படி வெளியே வந்துருக்கு பாருங்க. இதே பக்குவத்தை நம்ம மல்லி புதினாவை போட்டுறோம். அதாவது 3 கிலோ மல்லி 1.5 கிலோ புதினா ஒரு வட்டத்துக்கு. 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் தக்காளி அடிக்கணும். இப்போ மொத்தமா 30 கிலோ 12 கிலோ தக்காளி போட போறோம். ₹1,00,000 கொடுத்தா கூட இந்த பிரியாணி பண்ற ரகசியத்தை அதாவது பாய் பிரியாணி சொல்லுவாங்க. அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம மக்களுக்காக நம்ம சொல்றோம். நம்மளுக்கு வந்து இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இந்த பக்குவத்தில் இப்போ நம்ம வந்து சிக்கனை தட்ட போறோம். அதாவது 30 கிலோவுக்கு 45 கிலோ சிக்கன். 1க்கு 1.5 கணக்கு. 1 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி. அதாவது நல்ல மசாலா வந்து நல்ல, ஏன்னா இது வந்து சிக்கனை வந்து நம்ம நல்ல மசாலா மிக்ஸ் பண்ணா மட்டும் அந்த சிக்கன்ல வந்து நம்மளுக்கு அந்த உப்பு உரப்பு எல்லாமே ஏறும். ஏன்னா நிறைய பேர் அந்த சிக்கன் பிரியாணில வந்து மசாலாவே இருக்காது, அந்த சிக்கன் பிரியாணி மசாலாவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் மசாலா நல்லா வேக வைக்கணும். வெண்ணி அடிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல மசாலால நல்ல உப்பு உரப்பு ஏறினதுக்கு அப்புறம் தான் இதில் வெண்ணி அடிக்கணும். அதாவது சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் நம்ம இப்படி செய்யணும். இப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசி அடியாது, கறியை தட்டின உடனே நம்ம அரிசி அடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒலை வந்து நல்ல கொதி வந்துருச்சு. அதாவது நம்மளுக்கு வந்து ஒலை வந்து கொதி வந்துருச்சு. நம்ம இந்த டயத்தை நினைச்சோம்னா அரிசியை வந்து தட்டிடணும். நம்ம இப்போ அந்த மசாலாவுக்கு போட்ட உப்பு தான் அதே அளவு தான் நம்ம நினைச்சோம். உலைக்கு உப்பு போடுறோம். 1 பாக்கெட் உப்பு 1 கிலோ உப்பு போடுறோம். இப்போ 8 லிட்டர் வெண்ணி அடிக்கணும் நம்ம சிக்கனுக்கு. கிலோ பிரியாணிக்கு 200 ml பால் ஊற்றணும். இப்போ 30 கிலோ பிரியாணிக்கு 6 லிட்டர் பால். இந்த ஒரு கொதிலே நம்ம வந்து அரிசியை வந்து எடுத்துடணும். சரி, உங்க மனம் போல முடியும். நம்ம வந்து சிக்கன் வந்து எப்போ நம்ம ஒரே கொதி தான் விடணும். ஒரு கொதியில நம்ம வந்து அரிசி தட்டினா சிக்கன் வந்து உடஞ்சிடும். அதாவது மட்டன் நம்ம ஒரு 3 கொதி விடலாம், சிக்கனுக்கு ஒரே கொதி தான். இந்த கொதியில இதே பக்கத்தில் நம்ம அரிசி தட்ட போறோம். அதாவது கரெக்டா நம்ம உப்பு வரப்பு பார்த்து வந்து பயணம் பண்ணிக்கலாம். உப்பு வரப்பு கரெக்டா 75% அரிசி வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 25% இதுல தம் போட போறோம். பக்குவமான முறையில வந்து நம்ம வந்து தண்ணி வைக்கணும். கொஞ்சம் தண்ணி கூடனா கூட நமக்கு பிரியாணி வந்து மசஞ்சிடும். அரிசி வச்சு கரெக்டான அந்த அளவு தண்ணி வைக்கணும். அரிசி வந்து அந்த அளவுக்கு ஒரு 5%. நாம இன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து பிரெட் அல்வா, MSK பிரெட் அல்வா பண்ண போறோம்.
அதாவது இது வந்து ஸ்பெஷல் பிரெட் அல்வா. அதாவது எம்எஸ்கே பிரெட் அல்வா வந்து நம்ம கோவா போடுவோம். நம்ம கோவா போடுவோம். அது போக முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் சாலப்பருப்பு, வெள்ளரி வேற எல்லாம் நம்ம போடுவோம். இப்ப அதிகமா பிடிச்சது வந்து நம்ம பிரியாணிக்கு பிடிச்சது வந்து பிரெட் அல்வா. அதிகமா சாப்பிடுறது பிரெட் அல்வா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கோவா போட்டோம். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கிறது வந்து இந்த பிரெட் அல்வா தான். இப்போ நம்ம பிரெட்டை தட்டிட்டோம். அதாவது நம்ம 1000 நபருக்கு பண்றோம் பிரெட் அல்வா. கொஞ்சம் தண்ணி வேணும். இது வந்து நம்ம பிரெட் அல்வாக்கு வந்து நம்ம இப்போ சீனி ஆட் பண்றோம். வாங்க தம்ம பிரிக்கலாம். அந்த சைடு மட்டும் அடி உள்ள பிரெட் அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஏலக்காய் பொடி போடுறோம். 2 லிட்டர் நெய். டேஸ்டா இருக்கு. எல்லாமே நல்லபடி செய்யறாங்க. ஆக்சுவலா மதுரையில இருந்து வந்திருக்கேன். மாப்பிள்ள வந்து காலேஜ் ஃப்ரெண்டு. சாப்பாடு, சிக்கன், பிரியாணி எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம கறி நல்லா சாப்பிட்டா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல. அங்க அது தனி, இது இங்க ஓகே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல எல்லாம் பெஸ்ட் குட் நல்லா இருக்கு. தென்காசி வந்துருக்கீங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா அருமையா சாப்பிட நல்லா பண்ணாங்க. நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா அது நாங்க எப்பவுமே இந்த தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவல் அந்த லெவல்ல இருக்கு. நல்லா ஆமா நல்லா டேஸ்டா இருக்கு. ஓகே எல்லாமே நல்லா பிரெட் அல்வாவும் டேஸ்டா இருக்கு. பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்றா. பீஸ் எல்லாமே ஓகே நல்லா தேவையான அளவுக்கு இருக்கு. எங்களுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.